மலரே மலரே தெரியாதோ மலரின் மகிமை புரியாதோ என்னை நீ அறிவாய் உனை நான் அறிவேன். இது திருமதி இந்திராணி சுப்பிரமணியத்திற்கு மிகவும் பிடித்தமான பாடல். இந்த பாடலை பாடச் சொல்லி அவர் தனது மருமகள் உமா சுரேஷ் அவர்களை எப்போதும் கேட்பதுண்டு. தனது இளமை பருவத்தில் மிகவும் அழகும் துடிதுடிப்பும் கலைத்துவமும் கொண்ட இந்திராணி அவர்களுக்கு இலங்கையில் இவர் மொன்டசோரி பாடசாலை ஆசிரியையாக மிகவும் உவப்புடன் பணியாற்றினார். இலங்கையில் 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தின் பின் இந்திராணி அவர்கள் கனடாவிற்கு குடிபெயர்ந்தார். சின்ன வயசில் அம்மா நிறைய ஆக்டிவாக இருந்தவ. ஏனெண்டா நாங்கள் 4 பிள்ளைகள், எல்லாருக்கும் ஒவ்வொரு வயசு தான் வித்தியாசம். 4 பிள்ளைகளும் சரியான குழப்படி. எல்லாரையும் டைமுக்கு கிளப்பி டைமுக்கு குளிக்க பார்த்து டைமுக்கு சாப்பாடு கொடுத்து பிறகு அவளுக்கு ஏதாவது மாண்டசரி டீச்சராக இருந்தவன். இப்போ அதில் பாடங்கள் சொல்லிக் கொடுத்து பாட்டுகள் சொல்லிக் கொடுத்து ரொம்ப பிஸியாக தான் இருந்தவன். உலகளாவிய ரீதியில் 44 மில்லியன் மக்கள் அல்சைமர் மற்றும் சம்பந்தப்பட்ட நோய்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள். 200,000க்கும் மேற்பட்ட ஒன்டாரியர்கள் அல்சைமர் மற்றும் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடையவர்களாய் இருக்கின்றனர். இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. கனடாவில் வாழும் தமிழர்களில் எத்தனை பேருக்கு அல்சைமர் அல்லது சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றி தெரிந்திருக்கிறது? எங்களுக்கு டிமென்ஷியா அல்சைமர் எல்லாம் என்னன்னு தெரியாது. சிம்டம்ஸ் யாரும் எங்களுக்கு சொல்லல. தான் தேரோண்ட ஒருத்தர் கல்யாணம் முடிக்க போறேன், தான் யாருன்றே தெரியாது. எதிர்க்கு நாங்கள் நின்றாலும் அவருக்கு தெரியாது நாங்கள் யாருண்டு. லைக் மறந்துடும் கம்ப்ளீட்டாக. தன்னை ரேப் பண்ண வராங்க, வீட்டை உடைக்க போகிறாங்க, தான் வெளியில் ஓட போகிறேன், அந்த மாதிரி. பிறகு உடுப்பெல்லாம் கலட்டிட்டு பனியில் ஸ்னோவில் வெறும் காலோட ரோட்டில் ஓடுவா, அந்த மாதிரியெல்லாம் செய்திருக்கா. அப்போ நாங்கள் ஒவ்வொரு இன்சிடென்ட்லேயும் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரிகாஷனை சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே ஓண்டா செய்ய தொடங்கினோம். ஏன்னா அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இது என்னென்னு. கேர் கிவர்ன்ற முறையில், மருமகள்ண்டு இல்லாமல் ஒரு கேர் கிவர்ன்ற முறையில் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னென்னா இவ யாரோடையும் விட்டுட்டு போயிடாது, எனக்கு மட்டும்தான் இந்த கூட ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்போ சமைக்கும் போது உதாரணத்துக்கு ஒரு சேரில் இருத்திட்டு காட்டன் துப்பட்டாவால் சாஃப்ட் துப்பட்டாவில் கட்டிட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு தான் சமைக்கணும். அப்படி இல்லாட்டி எழும்பி வெளியில் போயிடுவா விட்டு விட்டு. இல்லை மேலும் கீழும் அப்ஸ்டேர்ஸில் ஒரு எனக்கு தெரிஞ்ச 80 times 90 times ஏறி தொடர்ந்து இறங்குவா. இப்போ தனியாக விட்டாலும் கீழே விழுந்துருவா. அப்போ கூடவே யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சி ஏறி இறங்கணும். ஸோ இட் வாஸ் அ குட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் ஆல்சோ டயர்ட். முடிஞ்ச அளவு 24 hours எங்களால் முடிஞ்ச அளவு கேர் பண்ணுற வரைக்கும் பண்ணினோம். பிறகு கொஞ்சம் எல்லாம் கஷ்டமாக வந்தோன்னு ஒரு சேஃப்டி இஷ்யூவாக வந்துட்டா. அம்மாவோட சேஃப்டிக்கு அந்த வீட்டு என்வாயர்மெண்ட் இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். அதனுடைய தான் ஈவன் இந்த டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணவே, மற்ற கேர் கிவர்ஸும் அட்வைஸ் பண்ணவே, அம்மா ஒரு 24 hour கேர் உள்ள ஒரு என்வாயர்மெண்ட்ல இருக்கணும். இப்பொழுது இந்திராணி அவர்கள் பாதுகாப்பு நடைமுறைகளும் மருத்துவ உதவியும் எக்காலத்திலும் கிடைக்கப்பெறும் நீண்ட கால பராமரிப்பு நிலையம் ஒன்றில் வசித்து வருகிறார். அவருடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அடிக்கடி அவரிடம் சென்று வருகின்றனர். அல்சைமர் மற்றும் சம்பந்தப்பட்ட நோயுடையவர்களில் 5இல் 3 பேர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் காணாமல் போகின்றனர். 24 மணி நேரத்திற்கு மேலாக காணாமல் போகின்றவர்களில் பாதி பேர் மிகவும் கடுமையாக காயமடைகின்றனர் அல்லது அதைவிட மோசமாக இழந்து போகின்றனர். காணாமல் போகும் சம்பவங்கள் நடைபெறும் சந்தர்ப்பங்களினை தடுக்கும் நடவடிக்கைகளை இன்றே எடுங்கள். findingyourway.ontario.ca எனும் இணையதளத்திற்கு வருகை தாருங்கள். அல்சைமர் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு செயலும் முக்கியம்.